ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 50 கிராம் பட்டை எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவு ஏலக்காய், கிராம்பு 25 கிராம் 25 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி சோம்பு எடுத்துக்கலாம். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து மண் சட்டியில் மிதமான சூட்டில் வாசனை வர அளவுக்கு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பிரியாணிக்கு சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்ச நேரமாக நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நம்ம ஆட் பண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.